நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழா நடைபெறும் நிலையில் ரைசானியா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நடந்து முடிந்த நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்தும் இளைஞர் காங்கிரசார் பதாகைகளை ஏந்தி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதால் நாடு முழுவதும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு உதவிய அவரது தோழி விசாரணைக்கு ஆஜராக கூறி சிறப்பு புலனாய்வு குழுவினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதி முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் கடந்த மாதம் 31ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவரது நீதிமன்ற காவல் திங்களுடன் நிறைவுக்கு வர உள்ள நிலையில் ஹசன் ஆர்சி சாலை மற்றும் கோலை நரசிபுராவில் உள்ள ரேவண்ணாவின் வீடுகளுக்கு பிரஜ்வலை சிறப்பு புலனாய்வு குழுவினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பிரஜ்வலின் அறையில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதற்கிடையே ஜெர்மனியில் தலைமறைவாகி இருந்தபோது பிரஜ்வலுக்கு பெங்களூரிலிருந்து பணம் அனுப்பியும் வழக்கு விவரங்களை பகிர்ந்தும் அவரது தோழி ஒருவர் உதவியது தெரியவந்தது. இந்நிலையில் இதில் தொடர்புடைய அவரது தோழிக்கு விசாரணைக்கு ஆஜராக சிறப்பு புலனாய்வு குழுவினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அம்மாநிலத்தில் நன்றி யாத்திரையை நடத்தவுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 43 இடங்களை கைப்பற்றின. பாஜக வெறும் 33 தொகுதிகளையே வென்றது. இதனையடுத்து உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அம்மாநிலத்தில் உள்ள 403 சட்டமன்ற தொகுதிகளிலும் நன்றி யாத்திரையை நடத்தவுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்த யாத்திரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் களமிறங்கிய வேட்பாளர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் இந்த நன்றி யாத்திரையில் பங்கேற்க உள்ளனர். இந்த யாத்திரையின் போது பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை அளித்து கௌரவப்படுத்தவும் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என குரூப் 4 தேர்வு எழுதிய திருநங்கை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் அல்லம்பட்டி கபிலர் தெருவைச் சேர்ந்த 37 வயதான திருநங்கை ரம்யாஸ்ரீ குரூப் 4 தேர்வு எழுதினார். 10 நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி கால் உடைந்த நிலையில் நிரந்தர வேலை வேண்டும் என்ற நோக்கில் தேர்வு எழுதியதாக தெரிவித்த திருநங்கை ரம்யாஸ்ரீ, தமிழக அரசின் போட்டித் தேர்வுகள் அனைத்தையும் எழுதியுள்ளதாகவும் சில தேர்வுகளில் வென்றாலும் இடஒதுக்கீடு இல்லாததால் பின்தங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மின்வெட்டால் அந்த பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக மழை விட்டுவிட்டு பெய்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து குளித்தலை மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது, இயற்கை சீற்றங்களின் காரணமாக ஏற்படும் மின் தடைகள் சரி செய்யப்பட்டு உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். திருச்சியில் இருசக்கர வாகனத்தில் படுத்துக்கொண்டே வாகனத்தை ஓட்டிய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். துறையூர் திருச்சி சாலையில் நிவாஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியானது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நிவாஷை கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இருசக்கர வாகனம் சாகசம் செய்பவர்கள் குறித்து புகார் அளிப்பதற்கான தொலைபேசி எண் வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் கங்கை அமரனின் மகனும் நடிகருமான பிரேம்ஜி இந்துவின் திருமணம் நடைபெற்றது. கங்கை அமரன் மற்றும் அவரது மூத்த மகனும் இயக்குநருமான வெங்கட் பிரபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் திரைத்துறை பிரபலங்கள் பலரும் பங்கேற்றனர். எளிமையான முறையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் நடிகர்கள் சிவா, ஜெய், சந்தான பாரதி, கார்த்திக் ராஜா உள்ளிட்ட திரைப்பட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருமணம் முடிந்த பின் மணமக்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர்.
ராமநாதபுரத்தில் அவ்வப்போது ஏற்படும் கடல் சீற்றங்களிலிருந்து நாட்டு படகுகள் சேதமடைவதை தடுக்க பாதுகாப்பான துறைமுகம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் நாட்டு படகுகள் மீன்பிடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இதனையடுத்து ராமேஸ்வரம், ஓலைக்குடா, சங்குமால், கரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 4000க்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது படகுகளை பாதுகாக்கும் வண்ணம் தூண்டில் வலையுடன் கூடிய துறைமுகம் அமைத்து தர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆபத்தான நிலையில் இருந்த மின்கம்பம் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக உடனடியாக மாற்றப்பட்டுள்ளது. துரைசாமிபுரம் கிராமத்தில் பல மாதங்களாக மின்கம்பம் சேதமடைந்திருந்தது. அருகேயே தொடக்கப்பள்ளி இருப்பதால் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற மின்வாரியத்துறையினர் பழைய மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பம் அமைத்துள்ளனர். பாகிஸ்தான் வீரர் ஷாஹின் அஃப்ரிடி அளித்த பரிசு பொருட்களை தனது மகன் இன்னும் பயன்படுத்தி வருவதாக இந்திய அணி வீரர் பும்ராவின் மனைவி தெரிவித்துள்ளார். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா, சஞ்சனா கணேசன் தம்பதிக்கு கடந்த ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது. இதையொட்டி கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரின் போது பும்ராவின் மகனுக்கு பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் அஃப்ரிடி பரிசு பெட்டகம் ஒன்றை அளித்தார். இந்நிலையில் அதுகுறித்து பேசியுள்ள பும்ராவின் மனைவி சஞ்சனா கணேசன், ஷாஹின் அஃப்ரிடி அளித்த பரிசு பெட்டகத்தில் ஏராளமான பரிசு பொருட்கள் இருந்ததாக கூறியுள்ளார். அவற்றை தனது மகன் இன்னும் பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 4 வழிச்சாலையில் கெயில் எரிவாயு குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மாதக்கணக்கில் மூடப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தாரமங்கலம் சங்ககிரி வழியாக செல்லும் மாநில நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் சாலையோரங்களில் கெயில் எரிவாயு குழாய் பதிப்பிற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடும் பணி தாமதமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பேசிய கெயில் நிறுவன அலுவலர்கள் பணிகள் ஒரு சில நாட்களில் செய்து முடிக்கப்படும் என தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே கற்களத்தூரில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு களை கட்டியது. 12 காளைகள் பங்கேற்ற நிகழ்வில் 20 நிமிடத்துக்கு ஒருமுறை தலா 9 பேர் கொண்டு மாடுபிடி வீரர்கள் குழுவாக களமிறக்கப்பட்டனர். சிறப்பாக விளையாடிய காளைகள் மற்றும் காளையர்களுக்கு பணம், வெள்ளி, சைக்கிள் போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. மஞ்சுவிரட்டின் போது 4 பேர் காயமடைந்தனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த 2 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 9 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கருமத்தம்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினர் சோதனையில் ஈடுபட்டனர். சோமனூர் அருகே கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த ஒடிஷாவைச் சேர்ந்த அபிஷேக் டோரா ஆகியோரை அவர்கள் கைது செய்தனர். கோவை மாவட்டம் உக்கடம் பேருந்து நிலையத்தை 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்க பேருந்து நிலையத்தின் பெரும்பகுதி கையகப்படுத்தப்பட்டன. பேருந்து நிலைய வளாகத்தில் சில நடைமேடைகள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டன. தற்போது மேம்பால பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளதால் நவீன வசதிகளுடன் உக்கடம் பேருந்து நிலையத்தை புனரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. விரைவில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு ஒப்புதலுடன் சீரமைப்பு பணி தொடங்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே NLC முதலாவது பழுப்பு நிலக்கரி சுரங்க பகுதியில் ஐயத்திற்குரிய வகையில் இறந்து கிடந்தவரின் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரத்தில் இருந்து உறவினர் வீட்டுக்கு வந்த சிவசங்கர் என்பவர் தொப்புளிக்குப்பம் கிராமத்தில் பழுப்பு நிலக்கரி வெட்டும் பணியை வேடிக்கை பார்க்க சென்றுள்ளார். இந்நிலையில் முதலாவது சுரங்கத்தில் 10 அடி பள்ளத்தில் சிவசங்கரின் உடலை காவல்துறையினர் கண்டெடுத்தனர். அவரது இறப்பில் ஐயம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் பெய்த தொடர் மழையால் விவசாயி வீட்டின் பக்கச்சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது.
குளச்சல் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்தது. இந்நிலையில் பத்தரை பகுதியில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவர் வீட்டின் பக்கச்சுவர் சரிந்து விழுந்து அருகில் இருந்த சோலார் பேனல்களும் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாய்மேடு கிராமத்தில் ராஜகோபால சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வறண்டு கிடக்கும் செம்மலை ஏரியை தூர்வாரி தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் மழை பெய்த நிலையிலும் செம்மலை ஏரிக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போனது. இந்நிலையில் ஏரி மேய்ச்சல் நிலமாகவும் விளையாட்டு மைதானமாகவும் மாறி வருகிறது. மேலும் பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாமல் விவசாயம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். வார விடுமுறையை ஒட்டி தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அதிகாலையிலேயே கோயிலில் குவிந்தனர். இதனால் கோயில் வளாகம் முழுவதும் கூட்டம் அலைமோதியது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கோயில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் 26,68,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டன. ஓசூர் டிஎஸ்பி அலுவலக வளாகத்தில் டிஎஸ்பி பாபு பிரசாத் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் 53 இருசக்கர வாகனங்கள், 2 3 சக்கர ஆட்டோ வாகனங்கள் மற்றும் 54 4 சக்கர வாகனங்கள் ஆகியவை விற்கப்பட்டன. 26,500, 27, 78, 81, 85,000. நாகை மாவட்டம் காடம்பாடி திரௌபதி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 வாரத்திற்கும் மேல் பெய்த கனமழையால் கோவிந்தநல்லூர், ரங்கநாதபுரம், கரம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விவசாயிகள் எச்சரித்தனர். காரைக்குடியில் தொடர்ச்சியாக செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட ஊர்காவல் படை காவலர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் காரைக்குடியை சேர்ந்த ஊர்காவல் படை காவலர் பாலமுருகன் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3 செல்போன்கள், விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனரின் பணப்பையை திருடி சென்ற இளைஞரை கைது செய்தனர். நடத்துனர் செல்லதுரை கழிப்பறை செல்வதற்காக பணப்பையை பேருந்திலேயே விட்டு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட நபர் டிக்கெட் மற்றும் 10,000 ரூபாய் அடங்கிய பணப்பையை திருடி சென்றுள்ளார். பணப்பை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நடத்துனர் அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்ததில் கம்பம் பகுதியைச் சேர்ந்த காசிராஜன் என்பது தெரியவந்தது. புகாரின் பேரில் அவரை கைது செய்தனர்.
கோடை விடுமுறையை முன்னிட்டு கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கோடை மழையால் அருவியில் நீர் அதிக அளவில் விழுகிறது. காலை முதலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அடுத்தடுத்து 3 கோயில்களில் இருந்து நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திரௌபதியம்மன் கோயிலில் அம்மன் கழுத்தில் இருந்த 1 சவரன் தங்கத்தாலி, பாலமுருகன் கோயிலில் வெள்ளி கிரீடம், காளியம்மன் கோயிலில் உண்டியல் பணம், காணிக்கை பொருட்கள் உள்ளிட்டவை திருடு போயின. இதுகுறித்து புகார் எழுந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நகை கடையில் நுழைந்த ஒருவர் நகை வாங்குவது போல் நடித்து சுமார் 2.5 சவரன் நகையை திருடிச் செல்லும் கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளர் அளித்த புகாரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தரணம்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் நகைக்கடையில் இந்த திருட்டுச் சம்பவம் நடந்துள்ளது. காரைக்குடியில் தொடர்ச்சியாக செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட ஊர்காவல் படை காவலர் உள்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் காரைக்குடியைச் சேர்ந்த ஊர்காவல் படை காவலர் பாலமுருகன் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3 செல்போன்கள், விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்யும் என பாஜக நிர்வாகி SD சூர்யா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு சென்றுள்ள அவர் இவ்வாறு பதிவிட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். 3வது முறையா பிரதமர் பதவியேற்கிறார். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் முழுக்க வெற்றிகரமாக நடைபெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குடும்பமாக இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் இன்று பதவியேற்றுக் கொள்கிறார்கள். மிக நிச்சயமாக 5 ஆண்டுகள் முழுக்க இந்த ஆட்சி தன்னுடைய நாட்களை முடிவு செய்யும். அதற்கு பிறகு 2029 மீண்டும் பெரும்பான்மையை பெற்று நாங்களே ஆட்சிக்கு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.